ஜெரோம் ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஒரு முழுமையான மனிதர். ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர்தான். ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பிரசங்கி, உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார். 10 times better and 1,000 times more. ப்ராஃபட் ஜெரோம் பெர்னாண்டோ எழுதியிருக்கிறார். உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல, ஆண்டவருக்காக. உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை 10 அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. உங்களது எண்ணம் ஈடேறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியுங்கள். www.uncommonresources.com தொடர்பு கொண்டு உங்கள் பிரதியை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive as people are receiving here. Open your heart as people are opening hearts here. Worship as people are worshiping. Hallelujah. Prayer, ஜெபம் was never God's original plan. அது தேவனுடைய உண்மையான திட்டம் அல்ல. In the book of Genesis, ஆதியாகமம் chapter number 4, verse number 26, அதிகாரம் 4:26 the வசனம். Bible reads like this. வேதம் இப்படி சொல்கிறது. These words. இந்த வார்த்தைகளை, And to Seth, to him also there was born a son. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். To Seth was born a son. அந்த மகனுக்கு And he called his name Enos. ஈனோஸ் என்று பெயரிட்டான். Then, அப்பொழுது men began to call upon the name of the Lord. அப்போதுதான் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். Only then. அதன் பின்பு, which is chapter 4 verse 26. அது 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். What about chapter 1? முதலாம் அதிகாரத்தில் there's no prayer. ஜெபம் குறிப்பிடப்படவில்லை. What about chapter 2? இரண்டாம் அதிகாரத்தில் there is no prayer. ஜெபம் குறிப்பிடப்படவில்லை. What about chapter 3? மூன்றாம் அதிகாரத்தில் there's no prayer. ஜெபத்தை குறிப்பிடவில்லை. What about chapter 4 verse 1 to verse 25? நான்காம் அதிகாரம் 1 முதல் 25ஆம் வசனம் வரை ஜெபத்தை குறிப்பிடவில்லை. What was happening during that period? இந்த காலகட்டங்களில் என்ன நடந்து கொண்டிருந்தது? Men walked with God. மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தான். God was walking in the garden in the cool of the day. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். There was no need for specific time of prayer. தனிப்பட்ட ஜெப வேளை ஒன்று தேவைப்படவில்லை. Because man had perfect fellowship with an awesome God. மனிதனுக்கும் அருமையான தேவனுக்கும் ஒரு பூர்ண ஐக்கியம் காணப்பட்டது. Prayer only came after bloodshed. ரத்தம் சிந்துதலின் பிறகுதான் ஜெபம் காணப்பட்டது. Only after Abel died. ஏபேல் கொலை செய்யப்பட்ட பின்பு and blood was shed. ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு that the technology of prayer is introduced. ஜெபம் என்ற ஒன்று வந்தது. So you bring it into the New Testament. நாம் புதிய ஏற்பாட்டில் காணும்போது prayer is only enforced after the shedding of blood. ரத்தம் சிந்துதலுக்கு பிறகுதான் ஜெபம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. This is why in the New Testament இதனால் தான் புதிய ஏற்பாட்டில் your words are only as powerful as the blood that Jesus shed. இயேசு சிந்திய ரத்தத்தை போல உங்கள் வார்த்தைகள் வல்லமை உள்ளது. That means you have to be redeemed with the blood. அப்படி என்றால் நாம் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட வேண்டும். For your words to have some sort of access into realm. உங்கள் வார்த்தை ஏதோ ஒரு வகையில் வான மண்டலங்களுக்குள் நுழைவதற்கு. Adam did not ask God for a woman. ஆதாம் தேவனிடத்தில் எனக்கு ஒரு ஸ்திரீ வேண்டும் என்று கேட்கவில்லை. That's why when he was questioned he said the woman you gave. அதனால் தான் அவனிடம் கேள்வி கேட்டபோது நீர் தந்த ஸ்திரீ என்று சொன்னான். There was no prayer. அங்கு ஜெபம் இருக்கவில்லை. And God yet looked and said you have a need, let me provide. இருந்தாலும் தேவனை பார்த்து சொன்னார் உனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதை நான் கொடுக்கிறேன். So family, குடும்பத்தினரே, prayer has to get to a place where you're not talking to God about needs anymore. இனிமேலும் தேவனிடத்தில் உங்கள் தேவையை குறித்து பேசாத இடத்திற்கு உங்கள் ஜெபம் வர வேண்டும். That is the perfect prayer life. அதுதான் பூரண ஜெப வாழ்க்கை. Then what is that prayer life called? அந்த ஜெப வாழ்க்கை என்ன என்று அழைக்கப்படுகிறது? Walking with God. தேவனோடு சஞ்சரிப்பது. God did not supply the need of man until man rested. மனிதன் ஓய்ந்திருக்கும் வரை அவருடைய தேவையை தேவன் சந்திக்கவில்லை. He had to rest. அவன் ஓய்ந்திருக்க வேண்டும். Rest. ஓய்வு. Rest. ஓய்வு. Rest. ஓய்வு. Rest. ஓய்வு. And God rested on the 7th day. தேவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். Adam rested and Eve came out. ஆதாம் ஓய்ந்திருந்தான், ஏவாள் படைக்கப்பட்டார். There is something called entering the rest of God.
தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் செல்வது ஒன்று உண்டு. That is the purpose of prayer. இதுதான் ஜெபத்தின் நோக்கம். And that's the title of this teaching for day one. இந்த முதலாம் நாள் தேவ செய்தியின் தலைப்பு இதுதான். The rest of God. தேவனுடைய இளைப்பாறுதல். Very important. ரொம்ப முக்கியமானது. Okay. சரியா? The word for this is called Shabbat. ஷபத் என்ற வார்த்தை Genesis chapter 2. ஆதியாகமம் 2. Let's read now, family. குடும்பத்தாரை இப்பொழுது வாசிப்போம். Let's read. வாசிப்போம். Let me show you rest. இளைப்பாறுதலை காண்பிக்கிறேன். Are you here? நீங்க இங்க இருக்கீங்களா? Let's go. Verse 1. முதலாவது வசனத்தை வாசிப்போம். Thus the heavens and the earth were finished, இவ்விதமாக வானமும் பூமியும் and உண்டாக்கப்பட்டது. all the host of them. அவைகளின் சேனைகளும். Take note of the word finished. முடிந்தது என்ற வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள். And on the seventh day, ஏழாவது நாளில் God ended his work. தேவன் தம்முடைய கிரியை நிறைவேற்றினார். He ended his work அவர் தம்முடைய கிரியை நிறைவேற்றினார். on the seventh day. ஏழாவது நாள். Day 1 he's working. முதலாம் நாள் சிருஷ்டித்தார். Day 2 he's working. இரண்டாம் நாள் சிருஷ்டித்தார். His creation or the recreation. Day 3 he's working. மூன்றாம் நாள் Day சிருஷ்டித்தார். 4 he's working. நான்காம் நாள் Day சிருஷ்டித்தார். 5 he's working. ஐந்தாம் நாள் Day சிருஷ்டித்தார். 6 he's working. ஆறாம் நாள் சிருஷ்டித்தார். On the seventh day, ஏழாவது நாள் Shabbat, ஓய்வு நாள். resting. ஓய்ந்திருந்தார். From all his work that he had made, he rested. தேவன் தாம் உண்டு பண்ணின எல்லா கிரியைகளிலிருந்தும் ஓய்ந்திருந்தார். Verse 3. மூன்றாவது வசனம். Everyone, help me read. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். And God blessed ஏழாம் நாளை தேவன் the seventh day ஆசீர்வதித்து and sanctified it, அதை பரிசுத்தமாக்கினார். because that in it he had rested from all his work which God created and made. தேவன் தாம் உண்டு பண்ணின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார். Powerful. வல்லமை மிக்கது. Let me explain. நான் உங்களுக்கு விளக்குகிறேன். In the New Testament, புதிய ஏற்பாட்டில் while there is a law of the Shabbat, ஓய்வு நாள் பிரமாணம் இருக்கும்போது, which means God rested. அப்படி என்றால் தேவன் ஓய்ந்திருந்தார். The word rest or Shabbat here means to cease from labor. ஓய்வு அல்லது சபத் என்றால் வேலை செய்வதில் இருந்து ஓய்ந்திருப்பதை காட்டுகிறது. There is another beautiful word, மற்றொரு அருமையான வார்த்தை ஒன்று and உண்டு. that word is அந்த ஒரு வார்த்தை to have no exertion. எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் இருப்பது. That's what Shabbat means. அதுதான் ஓய்வு நாள் என்பதின் அர்த்தம். No sweat, வியர்வை இல்லை, no exertion, உழைப்பு இல்லை, no labor, பிரயாசம் இல்லை, nothing, just resting. எதுவும் இல்லை, ஓய்ந்திருப்பது மட்டும்தான். In other words, when you're asleep, மற்றொரு வார்த்தை நாம் தூங்கும் போது it's easier for God to answer you. தேவனால் எளிமையாய் பதிலளிக்க முடியும். That's why you never dream while walking. இதனால் தான் நாம் நடக்கும்போது கனவு காண்பதில்லை. Every dream God spoke to you, he spoke to you when you were asleep. தேவன் உங்களோடு பேசிய எல்லா கனவுகளும் நீங்க தூங்கும் போது தான் What பேசியிருப்பார். is he saying? அவர் என்ன சொல்கிறார்? He's saying that's the only time you are at அவர் rest. சொல்கிறார் நீ ஓய்ந்திருக்கும் நேரம் அது So மாத்திரம். now I can take over and talk to you. இப்பொழுது என்னால் உன்னோடு பேச முடியும். Shabbat also means to quieten yourself. ஓய்வு நாள் என்றால் நாம் அமைதியாய் இருப்பது. Do you know that many of us have tried to pray when our spirit is loud? நம்மில் பலர் ஜெபிக்க முயற்சிப்பது நம்முடைய ஆத்மா இரைச்சல் சத்தத்தால் நிறைந்திருக்கும் போது. Watch. கவனிங்க. Spirit, ஆவி, soul, ஆத்மா, body. சரீரம். If your body is not at rest, நம் சரீரம் ஓய்ந்திருக்காதிருந்தால், if your mind is not at rest, நம் ஆத்மா ஓய்ந்திருக்காவிட்டால், if your spirit is not quiet, உங்களுடைய ஆவி அமைதியாய் இராவிட்டால், while you are praying, நாம் ஜெபிக்கும் போது you are divided into many parts. நீங்கள் பல பகுதிகளாக பிரிக்கப்படுவீர்கள். While you are trying to pray, நீங்கள் ஜெபிக்க முயற்சிக்கும் போது your heart is in South Africa. உங்கள் இருதயம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும். Your spirit is in Ethiopia. உங்க ஆவி எத்தியோப்பியாவில் இருக்கும். Your mind உங்கள் மனம் is in the Middle East. மத்திய கிழக்கில் இருக்கும். And you're going Shandalaba, Shikaraba, Rakaraba, Egeleba. Father, I love you. You're going nowhere with the prayer because you are divided. உங்க ஜெபம் கேட்கப்பட மாட்டாது ஏனென்றால் நீங்க சிதறடிக்கப்பட்டிருக்கீங்க. Rest is when God's ability and grace kicks in and the spirit and the soul and the body start coming together in harmony and they meet in one place. This place which I'm going to color right now, this here, this is rest. தேவ கிருபையினால் நாம் ஓய்ந்திருக்கும் போது நம் ஆவி, ஆத்மா, சரீரம் ஓரிடத்தில் சங்கமிக்கும். ஒன்றை ஒன்று சந்திக்கும் இடம் இங்கு குறிப்பிட்ட இடம். இதுதான் ஓய்வு. Rest. ஓய்வு. You cease from being anxious. நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்துவது. You're not worried. கவலையிலிருந்து ஓய்ந்திருப்பது. You're at rest. நாம் ஓய்ந்திருப்பது.
How do I get into that rest? அந்த ஓய்வுக்குள் நான் எப்படி பிரவேசிப்பது? Thank you for asking. கேட்டதற்கு நன்றி. Hebrews chapter 4 verse 1. Let us therefore fear lest the promise being left of us ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். You see that? இத பாத்தீங்களா? You have a promise. You can enter this rest. இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும்படிக்கு நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. But some come short of it. ஆனால் சிலர் அதற்கு தூரமாய் காணப்படுகிறார்கள். Verse number 2. இரண்டாம் வசனம். How do I get into this? நான் எப்படி பிரவேசிப்பது? For unto us was the gospel preached as well as unto them, referring to Israel or the ஏனெனில் Jews. சுவிசேஷம் இஸ்ரவேலருக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் But the word அறிவிக்கப்பட்டது. that was preached to them did not profit them, nor being because it was not being mixed with faith in them that heard it. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. Are you here, family? குடும்பத்தினரே இங்கதான் இருக்கீங்களா? Fast forward to verse 10 10வது வசனம் and 11. 11வது வசனம். For he that is entered into his rest, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் he has also ceased from his own works, தானும் தன் கிரிகைகளை முடித்து ஓய்ந்திருப்பான், as God did from his. தேவன் ஓய்ந்திருப்பது போல. Verse 11. வசனம் 11. Let us labor therefore நாம் ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் to enter this rest, இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க. lest any man fall after the same example of unbelief. ஆகையால் அந்த திருஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி Let me explain this. நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். Can I take you deeper and further? இன்னும் ஆழமாக உங்களை அழைத்துச் செல்லவா? Now you understand what rest is. இப்போது இளைப்பாறுதலை பற்றி உங்களுக்கு புரிந்திருக்கும். A place of no exertion. பாடுபடாத ஒரு இடம். Everything is okay. எல்லாம் சரியாக உள்ளது. You're not troubled. உங்களுக்கு கலக்கம் இல்ல. You're not worried. உங்களுக்கு துக்கம் இல்ல. You're not anxious. உங்களுக்கு கவலை இல்ல. You're not asking God for this, that and the other. நீங்க தேவனிடத்தில் இது வேணும் அது வேணும்னு You're கேட்பதில்லை. in perfect fellowship. நீங்கள் பூர்ண ஐக்கியத்தில் இருக்கீங்க. You're in perfect harmony. உங்களுக்கு தேவனோடு ஒரு சிறந்த இசைவு You're with இருக்கும். the communion of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினிடத்தில் ஐக்கியம். You're busy telling the Lord how great He தேவனுடைய is, மகத்துவங்களை பேசிக் கொண்டிருப்பீர்கள். how lovely He is, தேவனுடைய அன்பை பற்றி how much பேசுவீர்கள். you love Him. அவரை எவ்வளவாய் Now நேசிக்கிறீர்கள் your என்று. prayer time is meditation. தியானிப்பதே உங்களுக்கு ஜெப வேளை. Your prayer time now is putting your mind on the Lord. தேவனை குறித்து சிந்திப்பதே உங்களுக்கு ஜெப வேளை. Those days your prayer time was அந்நாட்களில் உங்களுடைய ஜெப வேளை. prayer list number 1, ஜெப விண்ணப்பம் 1. prayer list number 2. ஜெப விண்ணப்பம் 2. Let it be, let it be, let it be. Prayer list number 3. ஜெப விண்ணப்பம் 3. Prayer list number 4. ஜெப விண்ணப்பம் 4. Prayer list number 5. ஜெப விண்ணப்பம் 5. Prayer list number 6. ஜெப விண்ணப்பம் 6. It is not accidental that there were only 6 papers here. இங்கு 6 காகிதங்கள் இருப்பது தற்செயல் இல்லை. For God is telling the people on the 7th day He தேவன் rested. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். நான் ஒரு தினக்கூலியா வேலை செய்யறேன். ஆஹா, தேயிலை பறிக்கிறேன். தேயிலையா? 4 வருஷமா நடமாட முடியாம உட்கார்ந்து தான் இருந்தேன். I know in my spirit someone is going to cooperate with God's plan today. I'm inviting you. Let's cooperate with God's plan. என்னோட பேரு எஸ் வள்ளியம்மா. நான் பொக்காவாலால இருந்து வந்திருக்கேன். பேராதெனிய ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஆபரேஷன் நடந்தது. அதுக்கப்புறமா என்னால சுத்தமா நடமாடவே முடியல. ஒரு கைத்தடி இல்லைன்னா என்னால நடக்கவே முடியாது. மத்தவங்க உதவி இல்லாம என்னால எங்கேயும் நடக்கவே முடியாது. என் கிராமத்துல இருந்த ஒருத்தர் இந்த இடத்துக்கு போய் பாருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. இங்க வரணும்னு நான் எவ்வளவோ நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால இங்க வரவே முடியல. திடீர்னு ஒரு நாள் இங்க வந்தே ஆகணும்னு என் மனசுல தோணுச்சு. அதனாலதான் வந்தேன். என்னோட இந்த நிலைமையினால என்னடா இது வாழ்க்கைன்னு எப்பவும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தைய தூக்க முடியல, எனக்கு பிடிச்ச எதையும் என்னால சமைச்சு சாப்பிட முடியல, பாத்ரூம்ல கூட என்னால உட்கார முடியல, என்னால குளிக்க முடியல, என்னோட துணிமணிகளை துவைச்சுக்க முடியல, எனக்கு தேவையானதை என்னால செஞ்சுக்க முடியலன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு எனக்கு தோணும். You know, family, I want you to look at this mother. இந்த அம்மாவை பாருங்க. Look at the tears in her eyes. இவங்க கண்கள்ல இருந்து வர கண்ணீரை பாருங்க. Look at the tears in her eyes. இந்த கண்ணீரை நல்லா பாருங்க. We praise God
for the power of the cross, for the power of his resurrection, ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்காக ஸ்தோத்திரம். for the plan of God that's going to be activated in all of their life. இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஆண்டவருடைய திட்டம் செயல்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். என் கர்ப்பத்துல இருக்கிற என்னோட சொந்த குழந்தை என்கிட்ட பேசுனது மாதிரி நான் உணர்ந்தேன். ஒரு பேரானந்தத்தை உணர முடிஞ்சது. அவரு என்னோட காலையும் தலையும் தொட்டு ஜெபிச்சதுக்கு அப்புறமா என் உடம்பெல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. அவரு என்னோட தலை மேல கை வச்சு ஜெபிச்சதுக்கு அப்புறமா நான் என்னையும் அறியாம அழ ஆரம்பிச்சேன். Standing. What happened to Mama? அம்மா, நீங்க இங்க வந்ததும் அழ ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க வர்றதுக்கு முன்னாடி என்னால மூச்சு விட முடியல, சாப்பிட முடியல, வாயெல்லாம் புண்ணா இருந்தது, கால்ல சுத்தமா பலனே இல்ல, ஒரு 2 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனா இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ஓடி வந்ததை நான் பார்த்தனே. இதுக்கப்புறம் எனக்கு இனிமே கைத்தடியே தேவையில்லை. யாருடைய உதவியும் இல்லாம இப்ப என்னால நல்லா நடக்க முடியுது. ஓடவும் முடியுதா? ஆமா, நான் நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தேன். ஹalleluya. நிக்கவே இல்லை. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு வேதனையும் இல்லாம இருக்கீங்கல்ல? ஆமா, கைத்தடி இல்லாம நடக்க முடியுது. வாவ். நான் இந்த இடத்துக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கேன். இயேசுவோட கிருபையால நான் இப்போ பரிபூரணமா சுகமாயிட்டேன். என் 2 கால்களுக்கும் அவரு முழு சுகத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் என்னோட பேர குழந்தைகளை என்னால நல்லா கவனிச்சுக்க முடியும். என் பிள்ளைகளையும் நல்லா பாத்துக்க முடியும். ஆண்டவர் சக்தி கொடுத்திருக்காரு. நான் கண்டிப்பா இங்க திரும்ப வருவேன். ஆமென். இன்னும் ஒரு சில தடவை நான் இங்க வந்தேன்னா என்னோட பொண்ணுக்கும் அவ குழந்தைகளுக்கும் ஆதரவு கொடுக்கற அளவுக்கு எனக்கு பலன் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நாங்க ஏழ்மையான நிலையில தான் இருக்கோம். ஆனா நிச்சயமா என்னால அதை செய்ய முடியும். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வாரு. வாவ். நான் வேற மதத்தை சேர்ந்தவ, அதோட பெருசா படிக்கவும் இல்லை. நாங்க ஏழ்மையான நிலைமையில இருக்கோம். என்னோட நோயிலிருந்து யார் எனக்கு சுகம் கொடுத்தாரோ அவரை பின்தொடரதான் சரின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து சுகம் அடையலாம். ஆண்டவர் இயேசுவை விசுவாசியுங்க. Glory to God. தேவனுக்கே மகிமை. Imagine seeds, the seeds you sow. நீங்க விதைக்கும் விதையை கவனித்து பாருங்க. If you want a mango, உங்களுக்கு மாங்காய் you வேணும்னா sow the seed நீங்க மாங்காய் விதையை விதைச்சிட்டு and you go to sleep. போய் தூங்கிடுவீங்க. You don't go to the seed and say mangoes come. நீங்க விதைக்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க மாங்காய் வான்னு. No, you're resting. நீங்க ஓய்ந்து இருக்கிறீங்க. You had rest. ஓய்ந்து இருக்கிறீங்க. Psalm 37 verse 7 says rest in the Lord. சங்கீதம் 37:7 சொல்கிறது கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. Rest in the Lord. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. That word rest there is a little different to Shabbat. It's the word damam. இந்த இடத்தில் டமாம் என்ற வார்த்தை ஷபாத் அல்ல. Damam here means டமாம் என்றால் I have quietened myself. நான் என்னை அமைதிப்படுத்தி இருக்கிறேன். That is Shabbat. அதுதான் ஷபாத். I hope you're here. உங்களுக்கு புரிகிறது என்று விசுவாசிக்கிறேன். Now, இப்போது when I'm preaching, your response is not quietness. Your response is called silence. உங்களுடைய பதில் அமைதி காத்திருப்பதல்ல, உங்களுடைய பதில் மௌனம் என்று அழைக்கப்படுகிறது. Shabbat is not being silent. Shabbat is being quiet. ஷபாட் என்றால் மௌனமாய் இருப்பதல்ல, ஷபாட் என்றால் அமைதியாக இருப்பது. I'm just looking for 10 people here. நான் இங்கு 10 பேரை தான் தேடுகிறேன். Quiet. அமைதியாய். Quiet means அமைதி என்றால் when you wake up in the morning, காலை எழுந்தவுடன் do you know every part of your body is loud? உங்களுடைய எல்லா சரீர அவயங்களும் சத்தமாக இருக்கும். Your mind starts working with regards to what happened yesterday. உங்களுடைய மனம் நேற்று நடந்ததை குறித்து யோசித்துக் கொண்டு இருக்கும். Then your heart starts reminding you that you have to be worried. If not, it's not a good thing. நீங்க கவலையா இருக்கணும்னு உங்க இருதயம் உங்களுக்கு நினைப்பூட்டும். Maybe some of you are like that with your prayer life. ஒருவேளை உங்களில் சிலர் உங்கள் ஜெப வாழ்க்கையில் அப்படி Today, இருக்கலாம். if I don't pray, இன்று நான் ஜெபிக்கவில்லை என்றால் God will not do தேவன் anything. எந்த காரியமும் If I செய்யவே don't go மாட்டார். Shandalava today, இன்று நான் அந்நிய பாஷையில் God ஜெபிக்கவில்லை will not என்றால் release something. தேவன் ஒன்றும் செய்ய If I மாட்டார். don't fast, நான் உபவாசிக்கவில்லை my என்றால் answer will come slow. எனக்கு பதில் தாமதமாகும். You are living as though Jesus has done nothing. இயேசு உங்களுக்கு ஒன்றுமே செய்யாதது போல் ஜீவிக்கிறீர்கள். You are praying as though God has not finished anything. தேவன் உங்களுக்காக எதுவுமே முடிக்கவில்லை என்பது போல் The ஜெபிக்கிறீங்க. only time, I think you're now getting this. இப்போது உங்களுக்கு புரிகிறது என்று The நினைக்கிறேன். only way you can get into that rest quickly is in the moment
you believe. நீங்கள் விசுவாசிக்கிற தருணத்தில் தான் அந்த இளைப்பாறுதலை விரைவாக பெற முடியும். Look at the verse. இந்த வசனத்தை வாசியுங்கள். Hebrews chapter 4, எபிரேயர் verse 11. அதிகாரம் 4 வசனம் 11. Let us labor therefore. ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். What is Shabbat in the Old Testament? பழைய ஏற்பாட்டில் ஷபாட் என்றால் என்ன? To cease from labor. பிரயாசப்படுவதிலிருந்து விலகுதல். Cease from labor to enter the rest. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க பிரயாசப்படுவதிலிருந்து விலகுங்கள். In the New Testament, புதிய ஏற்பாட்டில் you labor to enter the rest. சரீர பாடுகளின் வழியாய் இளைப்பாறுவது. Labor in what? எதில் பிரயாசப்பட வேண்டும்? Labor in prayer. ஜெபத்தில் பிரயாசப்பட வேண்டும். Because prayer is the secret God has given us to enter that rest. அந்த இளைப்பாறுதலுக்குள் நுழைய தேவன் நமக்கு கொடுத்த ரகசியம் தான் ஜெபம். Let me explain. Y'all are still tracking. Let me explain. Prayer time is sometimes sitting down and doing nothing. சில நேரங்களில் ஜெப வேலை என்றால் அமர்ந்திருந்து ஒன்றும் செய்யாமல் இருப்பது. If you can't get over that level first, அந்த நிலையை மேற்கொள்ளவில்லை என்றால் me teaching you the secrets won't work. நான் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தாலும் You have to பிரயோஜனம் be இல்லை. disciplined enough to just sit in one place. ஒரே இடத்தில் உட்காரும் அளவுக்கு ஒழுக்கம் இருந்தால் Nobody around you. உங்களை சுற்றி யாருமே இருக்க கூடாது. Cup of coffee, ஒரு கப் காஃபி cup of tea, இல்லனா ஒரு கப் டீ, and you're just quiet. அமைதியா இருங்க. First, you're silent. முதல்ல மௌனமா இருப்பீங்க. Be still and know that He is God. அமைதியா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Family, I hope you will practice this at least this year and see unusual breakthroughs. குடும்பத்தினரே இந்த வருடம் சரி இதை முயற்சி செய்து அசாதாரணமான முடிவுகள் பெற்றுக்கொள்ளுங்கள். When you stop exertion, God starts His work. நீங்க உங்க கடின உழைப்பை நிறுத்தினால்தான் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். The purpose for fasting உபவாசத்தின் நோக்கமே is to quieten the body. சரீரத்தை அமைதிப்படுத்துவதற்கு. After the flesh quietens, சரீரம் அமைதியானதும் now you're not thinking of food or lime juice or orange juice or even the fact that you're fasting. நாம் உணவை குறித்து யோசிக்க மாட்டோம். Then your soul quietens. பின்பு ஆத்மா அமைதியா இருக்கும். That is your mind, உங்களின் மனம், your emotions. உங்களின் உணர்வுகள். Now your anxiety dies down. இப்போ உங்க கவலை குறைந்து விடும். Now you're not worried about the children. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலை அடைய மாட்டீர்கள். Now that is your soul entering a rest. உங்கள் ஆத்மா இளைப்பாறுதலில் உட்பேரவேசிக்கும். It has to get to that place where your spirit, soul and body are now at perfect rest. That place is called Shabbat. இப்பொழுது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் பூர்ண இளைப்பாறுதல் அடைகிறது. அந்த இடம்தான் ஷபத் என்று அழைக்கப்படுகிறது. Now prayer begins. இப்பொழுது ஜெபம் தொடங்குகிறது. Leviticus லேவியராகமம் 25, 25:1. And the Lord spake unto Moses in Mount Sinai, saying, கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, Speak unto the children of Israel and say unto them, When you come into the land which I give you, then shall the land keep a நீ Sabbath இஸ்ரவேல் unto the Lord. புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். Watch this. இதை கவனியுங்கள். 6 years 6 வருஷம் you shall sow உன் வயலை விதைத்து in your field. உன்னுடைய வயலில் 6 years you shall prune thy vineyard உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து and gather in the fruit thereof. அதன் பலனை சேர்ப்பாயாக. But in the 7th year 7ஆம் வருஷத்திலோ shall it be a Sabbath of rest unto the land. கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். If you are a Jew நீங்க யூதன் என்றால் and you are following the law of Moses மோசேயின் பிரமாணத்தை பின்பற்றினால் and you owned an agricultural property, உங்களுக்கு ஒரு விவசாய பூமி இருக்குமானால் you can be in agriculture for the first 6 years. 6 வருஷம் விதை விதைக்க கூடும். But in the 7th year, 7ஆம் வருஷத்திலே you can't sow anything. எதுவும் விதைக்க கூடாது. You can't reap anything. எதுவும் அறுவடை You செய்யக்கூடாது. have to let the land rest. நிலம் ஓய்ந்திருக்க வேண்டும். This was God's instruction. இதுவே தேவனுடைய அறிவுறுத்தல். Why? Because that 1 year of rest ஏனென்றால் ஒரு வருட ஓய்வு காலம் will contribute to the next 6 years of productivity. அது அடுத்த 6 வருட விளைச்சலுக்கு உதவியாய் இருக்கும். This is why rest is important. எனவே ஓய்வு Matthew அவசியமானது. 26:37. மத்தேயு 26:37. You find the example of Jesus இயேசுவின் உதாரணத்தை பாருங்க. in the Garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே When it comes to rest, ஓய்வை பொறுத்தளவு this is one of the best examples in the New Testament. இதுவே புதிய ஏற்பாட்டின் சிறந்த He உதாரணம். took with him Peter and 2 sons of Zebedee and began to be sorrowful and heavy. பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடைந்து வியாகுலப்படத் தொடங்கினார். Family. குடும்பத்தினரே, Imagine Jesus' soul is not quiet. நினைத்து பாருங்கள், இயேசுவின் ஆத்மாவுக்கு அமைதி இருக்கவில்லை. It's troubled. கலக்கமடைந்தது. The soul of Jesus is troubled. இயேசுவின் ஆத்மா கலக்கமடைய How தொடங்கியது. many of you came to church today? Your soul was not right. It was not okay. இன்று எத்தனை பேரின் ஆத்மா கலக்கமடைந்திருக்கு?
Your soul is not okay. You're anxious. உங்க ஆத்மா வியாகுலம் அடைந்திருக்கு. You're worried. நீங்க கவலையா இருக்கீங்க. You're thinking too much about a lot of things. நிறைய காரியத்தை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கீங்க. Jesus. இயேசு. Was Jesus ever troubled? இயேசு எப்போதாவது வியாகுலப்பட்டாரா? Matthew 26, we just read it. And he took with him in the garden of Gethsemane Peter and 2 sons of Zebedee and began to be very sorrowful and very பேதுருவையும் செபேதுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். The soul is troubled. ஆத்மா கலக்கம் அடைந்தது. So what does he do? அவர் என்ன பண்ணினார்? He doesn't sing. அவர் பாட்டு பாடல. What does he do? To end, he's restless. That's a better word to put here. அவருக்கு ஓய்வில்லை. Jesus is restless. இயேசு ஓய்வில்லாமல் காணப்பட்டார். Family, are you getting this? குடும்பத்தினரே புரிகிறதா? Jesus is restless. இயேசு ஓய்வில்லாமல் காணப்பட்டார். What does he do? அவர் என்ன செய்தார்? Immediately, verse 38, quickly. 38வது வசனம். My soul is sorrowful. என் ஆத்மா துக்கம் கொண்டிருக்கிறது. Even unto death. மரணத்துக்கு ஏதுவான. Wait here with me and watch with me. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு விழித்திருங்கள். Verse 39. வசனம் 39. What did Jesus do? இயேசு என்ன பண்ணினார்? He went a little further. சற்று அப்புறம் போய் Fell on his face. முகம் குப்புற விழுந்து And he prayed. ஜெபித்தார். Prayer gives you the ability to quieten a troubled soul. ஜெபம் கலக்கம் அடைந்த ஆத்மாவை இளைப்பாற பண்ணும். That's called entering the rest. அதுதான் இளைப்பாறுவது. When you're restless, நீங்க இளைப்பாறாமல் இருந்தால் the best answer, prayer. ஜெபமே சிறந்த வழி. When you're anxious, பதற்றமானால் prayer. ஜெபம். That's why Philippians 4 verse number 6 says, பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, when you're anxious, நீங்கள் கவலை அடைந்தால் get into prayer. ஜெபம் பண்ணுங்கள். So the purpose of prayer ஜெபத்தின் நோக்கமே is to enter rest. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதே. ப்ராஃபட் ஜெரோம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல. இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமாக உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மினிஸ்ட்ரியை பற்றி அதிக விவரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு ஜெபம் தேவையாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் காலை 6 மணிக்கு ஜீ தமிழில் உங்களை சந்திப்போம்.